Okay. So are you all ready? Yes. Okay. So இன்னைக்கு strength கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. I think 1 2 3 4 5 6 students இருக்கீங்களா? ஆமா மேடம். 6 students இருக்காங்க. Okay, very good. Okay. இப்போ வெக்கேஷன் தானே எல்லாருக்கும், right? ஆமா. வெக்கேஷன். Okay. என்னைக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆகுது? என்னைக்கு? 2ஆம் தேதியா? ஓகே. ஓகே, அப்போ நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ஒரு சென்டென்ஸ்னா என்னது பார்த்தோம். சென்டென்ஸில் வந்து நம்ம 3 பார்ட்ஸாக ஒரு சென்டென்ஸை டிவைட் பண்ணி சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு படித்தோம். அப்புறம் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இல்லாமல் வேறையும் சில பார்ட்ஸ் இருக்குதுன்னு படித்தோம். காம்ப்ளிமெண்ட் இருக்குது, அப்புறம் எஸ்விஓ பேட்டர்ன், எஸ்விசி பேட்டர்ன், எஸ்விஓசி பேட்டர்ன், அப்புறம் எஸ்விஓசி ஓவிஎஸ் பேட்டர்ன், எஸ்வி பேட்டர்ன் கூட படித்தோம். நம்ம எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்விஓசி அண்ட் ஓஎஸ், இப்படி 5 பேட்டர்ன்ஸ் படித்தோம் நம்ம. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷில் என்னெல்லாம் சென்டென்சஸ் இருக்குது, எந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் இருக்குது. சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை விட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸ்னா என்னது அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தா அதுவே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். A group of words put together to get a complete meaning is called a sentence. அதானது ஒரு சென்டென்ஸ்னா ஒரு group of words put together சேர்த்து போடணும், to get a complete meaning. A group of words put together to get a complete meaning is called a sentence. சென்டென்ஸ்னா என்னதுன்னு இப்போ நமக்கு தெரியும். இப்போ ரூல்ஸ் டு ஃபார்ம் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் தேவை, நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அது என்னெல்லாம் ரூல்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல், சென்டென்சஸ் ஆல்வேஸ் பிகின் வித் அ கேபிட்டல் லெட்டர். கரெக்டாக எல்லா சென்டென்சஸுமே நம்ம என்ன ஒரு ஸ்மால் சென்டென்ஸ் ஆனாலும் எவ்வளோ லாங் சென்டென்ஸ் ஆனாலுமே நம்ம அதை கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மை நேம் இஸ் காவ்யா அப்படின்னா மை, அந்த எம் அப்படிங்கிறது நம்ம மையில் எம் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதும். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா ஷீயில் எஸ்ஸை வந்து கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹீ இஸ் மை பிரதர் அப்படின்னா ஹீயில் ஹெச்சை கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே சென்டென்சஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்டென்சஸ் ஆல்வேஸ் பிகின் வித் அ கேபிட்டல் லெட்டர். அண்ட் எப்படி முடிக்கணும், அண்ட் எண்ட் வித் அ ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இப்போ ஒரு சென்டென்ஸை நமக்கு எப்படியெல்லாம் முடிக்கலாம்னா 3 வேஸ் இருக்குது, 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்றில் ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்க சென்டென்ஸ்னால் நமக்கு ஃபுல் ஸ்டாப்பில் எண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் இஸ் காவ்யா அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல் ஸ்டாப்பில் எண்ட் ஆகும். இப்போது வேற ஒரு சென்டென்ஸ் நான் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் நேம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கும்போது அது வந்து என்னது, நார்மல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அது வந்து ஒரு கொஸ்டின். கொஸ்டின்ஸ் எப்போவுமே கொஸ்டின் மார்க்கில் எண்ட் ஆகும். கொஸ்டின்ஸ் ஷுட் எண்ட் இன் கொஸ்டின் மார்க். இனி லாஸ்ட் ஒரு டைப் கூட இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இல்லை ஒரு சடன் இமோஷன், ஒரு சடன் ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா வாவ், ஓ மை காட், வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், வாட் அன் அமேசிங் ஃப்ளவர் அப்படியெல்லாம் சொல்லும்போது அந்த ஃபுல் ஸ்டாப்பும் கொஸ்டின் மார்க்குக்கும் பதிலாக எக்ஸ்க்ளமேஷன் சைன் வரும். என்ன மார்க் வரும், எக்ஸ்க்ளமேஷன் மார்க். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டோம்னா அங்கே வந்து அதிசயம் காமிக்கிற மாதிரி. சரியா? ஸோ சென்டென்சஸ் ஆல்வேஸ் பிகின் வித் கேபிட்டல் லெட்டர், அது நமக்கு தெரியும். அண்ட் எப்படி எண்ட் ஆகும், எண்ட் வித் அ ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் டு ஃபார்ம் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ரூலே இது. இப்போ நம்ம செகண்ட் ரூல் பார்க்கலாம். சென்டென்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்னால் அங்கே என்னெல்லாம் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். சென்டென்சஸ் ஆர் கால்ட் எஸ்விஓ சென்டென்சஸ். அந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து எஸ்விஓ சென்டென்சஸ் அப்படிங்கும். இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். எஸ்விஓ சென்டென்சஸ் என்னது, எஸ்விஓ படித்தோமா இல்லையா லாஸ்ட் கிளாஸில்? எஸ், எஸ்விஓ சென்டென்சஸ் படிச்சு. ஓகே, அப்போ நார்மலாக நம்ம எல்லா சென்டென்சஸுமே இந்த எஸ்விஓ பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறோம்.
இப்போ சில சென்டென்சஸ் வந்து எஸ் வியும் மட்டும்தான் இருக்கும். எஸ்னா என்னது? சப்ஜெக்ட். வினா என்னது? எஸ்னா சப்ஜெக்ட், வினா verb. ஓகே, அப்போ சில சென்டென்சஸ்ல சப்ஜெக்ட்டும் வேர்பும் மட்டும்தான் இருக்கும். ஸோ சம் சென்டென்சஸ் will have only subject and verb. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியறதுன்னு நினைக்கிறேன். கீழே லாஸ்ட் 2 சென்டென்சஸ். The girl looks beautiful. That is the first sentence. Birds fly. That is the second sentence. அப்போ the girl looks beautiful அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு, ஆப்ஜெக்டும் இருக்கு. ஆனா செகண்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, birds fly. birds fly அப்படிங்கும்போது அங்க birds சப்ஜெக்ட், fly வந்து verb. வேற எதுவுமே அங்க இல்ல. birds fly அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் verb மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரு சில சென்டென்சஸ்ல சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் வரும், சில சென்டென்சஸ்ல சப்ஜெக்ட் verb மட்டும் வரும், ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸ்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய 3 important rules. What is a sentence? A group of words put together to get a complete meaning is called a sentence. Rules to form a sentence 1 2 3. 3 rules பார்த்தாச்சு, அதனோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் rearranging the sentences பார்க்கலாம். இப்போ நான் வந்து சில சென்டென்சஸ் எல்லாம் வந்து தப்பான ஆர்டர்ல கொடுத்திருக்கேன். எல்லாமே ராங் ஆர்டர்ல கொடுத்திருக்கேன். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த கிளாஸ் முடிஞ்சு இதை கரெக்டான ஆர்டர்ல எழுதி நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. 5 சென்டென்சஸ் தான் இருக்கு. ஓகே, 5 சென்டென்ஸ் தான் இருக்கு. இந்த 5 சென்டென்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், கரெக்டான ஆர்டர்ல எழுதணும். ஓகே, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆர் தே ரோப் ஜம்பிங் அப்படின்னு இருக்கு. ஆர் தே ரோப் ஜம்பிங்னா பேசக்கூடாது, கிளாஸ் டைம்ல யூ ஷுட் நாட் டாக். ஓகே, எஸ், கவனமா கவனிக்கணும், சரியா? ஓகே, ஸோ ஆர் தே ரோப் ஜம்பிங், ஆர் தே ரோப் ஜம்பிங் அப்படிங்கிறத கரெக்டாக எப்படி எழுதலாம், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எப்படி, அது மாதிரி ப்ளூ திஸ் இஸ் கார். ஓகே, அது மாதிரி கேட் த ஸ்லீப்பிங் இஸ், பேர்ட் பிரான்ச் த இஸ் ஆன் த, அப்புறம் புக் ஏ ஷீ இஸ் ரீடிங். இதெல்லாம் எப்படி கரெக்டான ஆர்டர்ல எழுதலாம் அதுதான் நம்ம பார்க்கலாம். அதை நீங்க என்ன பண்றீங்க, ஹோம்வொர்க்கா கரெக்டான கிளாஸஸ் கொடுத்து ஹோம்வொர்க்ல இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இப்போ நான் இங்கே வேற சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் கூட ரீட் பண்ணுங்க நீங்களும். ஐ ஆம் ஏ டீச்சர். என் கூட ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஆம் ஏ டீச்சர். I am a teacher. Okay, second one, she is a dancer. She is a dancer. Shyama is a professor. Shyama is a professor. Next one, Rama killed Ravana. Rama killed Ravana. Next one, there is a book on the table. There is a book on the table. Okay, அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தாலே நமக்கு வந்து சென்டென்சஸ்னு தெரியறது. எல்லாமே வந்து என்ன சொல்றது, சென்டென்சஸ் மாதிரி இருக்கு. நம்ம படிச்சோம்னா அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கு. சென்டென்ஸ் மாதிரி தான் நமக்கு அது ஃபீல் பண்றது. ஆனா நான் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிறதெல்லாம் பாருங்க, ஒரு சென்டென்ஸ் மாதிரியே இல்லை. எல்லாமே வந்து ஒரு ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டா எதுவுமே இல்லை, எல்லாமே ஷஃபிள்டா இருக்கு. அப்போ இதுதான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஹோம்ஒர்க்கா எடுத்து கரெக்டா நீங்க என்ன பண்றீங்க, இதை ரைட் சென்டென்சஸா எழுதி எனக்கு குரூப்ல சென்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் ஹோம்ஒர்க் எனக்கு இன்னும் கிடைக்கல, சென்ட் பண்ணல யாரும். ஓகே, ஸோ இதையாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியானது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்சஸும் அதனோட டைப்ஸும் பார்க்க போகிறோம். சென்டென்சஸ் அப்படிங்கிறது 5 டைப்ஸ் வரும். 5 டைப் சென்டென்சஸ் இருக்கு. அது என்னெல்லாம்னு பார்க்குறோம்னா, அசர்ட்டிவ் சென்டென்சஸ், இது நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, நோட் எடுத்து இது எழுதுங்க. சென்டென்சஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு இது நீங்கள் நோட்டில் எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அசர்ட்டிவ் சென்டென்சஸ். செகண்ட் ஒன், இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். அடுத்தது இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ். அதுக்கு அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். அண்ட் அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஒரு டைம் கூட நேம்ஸ் எல்லாம் சொல்றேன்னா,
assertive sentences, interrogative sentences, imperative sentences, exclamatory sentences, அப்புறம் positive and negative sentences. இதை நோட் பண்ணுங்க. Yes, teacher. Yes. What? Call me. ഇങ്ങോട്ട് കിടക്കല്ലേ எழுதுங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. எஸ் எஸ் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசர்ட்டிவ் சென்டென்சஸ் இதை எப்படி ரீட் பண்ணணும்னு கூட நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசர்ட்டிவ் சென்டென்சஸ். எஸ் அசர்ட்டிவ் சென்டென்சஸ். அடுத்தது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். அடுத்தது இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். அடுத்தது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஒவ்வொரு டைப்பும் என்னதுங்கிறது தான் நம்ம இனிமே படிக்கணும். அசர்ட்டிவ் சென்டென்சஸ் பேர் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா இது வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மீனிங் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது அசர்ட்டிவ் சென்டென்சஸ். அசர்ட்டிவ் சென்டென்சஸ்னா பேசிக்கலி ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். குட்டி குட்டி சென்டென்சஸ். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய சென்டென்சஸ் நம்ம எழுதுகிறோம் படிக்கிறோம். நீங்கள் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இங்கிலீஷில் இருக்கும். அப்போ ஜாஸ்தி நம்ம படிக்கிற சென்டென்சஸ் எல்லாமே வந்து இந்த அசர்ட்டிவ் சென்டென்சஸ் தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அசர்ட்டிவ் சென்டென்சஸ் அசர்ட் அ ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் அசர்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதுறாங்க. These sentences assert or declare a statement or a fact. இந்த சென்டென்சஸ் என்ன பண்றது, ஒண்ணுல ஒரு ஸ்டேட்மெண்ட் அசர்ட் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு பேர் கூட இருக்கு, டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். என்ன பேரு? டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். Yes, assertive sentences are also called declarative sentences. எதனாலனா இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அசர்ட் பண்றாங்க அல்லது டிக்ளேர் பண்றாங்க அப்படி கூட சொல்லலாம். இப்போ நான் சொல்றேன் மை நேம் இஸ் அன்னபூர்ணி அப்படின்னா வந்து நானே டிக்ளேர் பண்றேன் என்னோட நேம் வந்து அன்னபூர்ணி அப்படிங்கிறது, இல்லை நானே அதை அசர்ட் பண்றேன். அதனால அந்த அசர்ட்டிவ் சென்டென்சஸ் இன்னொரு நேம் தான் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கிறது. இப்போ அசர்ட்டிவ் சென்டென்சஸ் வந்து எப்படி முடியும்? Generally, assertive sentences end with a full stop.
assertive sentences எப்படி முடியும்? full stopல முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, சில sentences வந்து full stopல end ஆகும், சிலது question marksல end ஆகும், சிலது வந்து exclamation markல end ஆகும். அதுல வந்து full stopல end ஆகிற sentence எதுன்னு கேட்டா assertive sentences. Okay, so assertive sentences end with a full stop. For example, I am an Indian. நான் ஒரு இந்தியன். I am an Indian. இப்போ I am an Indian அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்லோட எனக்கு என்ன மனசுக்கு புரியுறது? நான் ஒரு இந்தியன். இப்போ அதை நானே டிக்ளேர் பண்ணேன், நானே அசர்ட் பண்ணேன். அப்போ அது ஒரு அசர்ட்டிவ் இல்லைன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவேன். ஓகே, இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க கண்ணா எல்லாரும். நோட்ல எழுதுங்க அந்த பாயிண்ட்ஸ். Thank you all for listening me. Have a great day. Hi all, myself Fatima Mahjubin, studying in 4th standard at Global Public School, Kasaragod. I'm here to speak about my dream job. I would like to become a teacher. I enjoy sharing my knowledge and learning from others. I believe that teaching is such a valuable career. I'm so happy to interact with children. I am concluding my words by saying that every teacher is an inspiration for the students. Thank you all for listening me. Have a great day. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கடா. ஓகே, எஸ் எஸ் ஓகே. அப்ப நம்ம அசர்ட்டிவ் சென்டென்சஸ்னா இப்போ என்னதுங்கிறது புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே, அசர்ட்டிவ் சென்டென்சஸ் ஃபுல் ஸ்டாப்ல முடியக்கூடிய நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்க போறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்
இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னா என்னவா இருக்கும்? நம்ம ஃபுல் ஸ்டாப்ல எண்ட் ஆன சென்டென்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம். ஃபுல் ஸ்டாப்ல முடியக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தோம். அப்போ இனி நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் மார்க்ல எண்ட் ஆகக்கூடிய சென்டென்சஸ். கொஸ்டின் மார்க்ல எப்படி சென்டென்ஸ் எண்ட் ஆகும்போது அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? அதுதான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் ஆர் தோஸ் தட் எக்ஸ்பிரஸ் a question. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிரஸ் பண்ற சென்டென்ஸ் தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் வந்து கொஸ்டின் மார்க்ல எண்ட் ஆகும். அது ஒரு கொஸ்டின் ஆனதுனால இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்பவுமே கொஸ்டின் மார்க்ல தான் எண்ட் ஆகும். ஓகே, அப்புறம் என்ன சொல்றாங்க? இந்த கொஸ்டின்ஸ் எப்படி நமக்கு ஃபார்ம் பண்ணலாம்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுன்னா நமக்கு வந்து ரெண்டு மெத்தடில் ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம கொஸ்டின் வேர்ட்ஸ், நிறைய கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு, வாட், விச், வென், வை, ஹூ, ஹூஸ், ஹூம் அப்படிலாம் சொல்லிட்டு நமக்கு நிறைய கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சுட்டு நமக்கு வந்து எஸ் ஆர் இந்த கொஸ்டின்ஸ் என்ன இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். அது இல்லாமல் நமக்கு ஆக்சிலரி வேர்ப் அல்லது ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அது நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது என்னது அப்படிங்கிறது. இப்போதைக்கு இப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்றோம் இல்லையா, இந்த கொஸ்டின்ஸை தான் வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் வந்து முடியும் போது ஒரு கொஸ்டின் மார்க்கோட அண்ட் இந்த இன்ட்ராகேட்டிவ் எப்படி நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்னு கேட்டா கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். வாட் அப்படி வச்சு வாட் இஸ் யுவர் நேம், வேர் அப்படின்னா வேர் ஆர் யூ கோயிங், when na when is your birthday, how na how are you அந்த ஓகே. இது இல்லாம வேற சில क्वेश्चंस நமக்கு ஃபார்ம் பண்ணலாம். இப்போ do you like coffee, do you like ice cream, do you know english, do you know french இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்போ what is your name அது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அப்போ இங்கே क्वेश्चंस ஆனாலும் ரெண்டு சென்டென்சஸ் பாருங்க. what is your name அது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन, do you know French அப்படிங்கிறது செகண்ட் क्वेश्चन. இந்த ரெண்டு क्वेश्चंसமே எப்படி ஸ்டார்ட் ஆகுறது? கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகுறது. வாட்டும் கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் ஆகுறது, டூவும் கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ரெண்டு क्वेश्चंसும் எப்படி முடியறது? क्वेश्चन மார்க்ல தான் முடியறது. both the questions end with question mark. அப்ப இது ரெண்டுமே என்ன சென்டென்சஸ் தான்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, அப்ப இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் என்னதுங்கிறது இப்ப புரிஞ்சுதா? Yes, ma'am. எஸ், வெரி குட். அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அசர்ட்டிவ் சென்டென்சஸ் எப்படி நோட் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை நோட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினிஷன் அதனோட ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஃபோர்த் ஒன் வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ். வாட் இஸ் யுவர் நேம் அண்ட் தீஸ் ஆர் த 2 எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இந்த தேர்ட் பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க இல்லையா, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பிகின் வித் அ கொஸ்டின் வேர்ட் ஆர் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு. கொஸ்டின் வேர்ட்னா நான் சொன்னேன், இந்த வாட், வென், விச், ஹூ, ஹூஸ், ஹூம், வை இதெல்லாம் தான் கொஸ்டின் வேர்ட்ஸ். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா என்னது? கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் கேட்கும்போது. அது என்னது அப்படிங்கிறது நம்ம ஒரு 3-4 கிளாஸஸ் கூட முடிஞ்சதுன்னா நம்ம படிப்போம். அப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரியா? Okay, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. Then we will continue. Teacher, A to B. B A H I. There is money.
You have completed? Let me know. Okay. முடிச்சிட்டீங்களாடா? நெக்ஸ்ட் போலாமா? முடிச்சுட்டான் டீச்சர். ஓகே ஓகே. ஸ்டார்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து இப்போ தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் என்னெல்லாம் அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின் வேர்ட்ஸ்னால் இதெல்லாம் தான். வாட், வேர், when, why, who, whose, who, which and how. ஓகே, அப்போ இதுதான் வந்து நம்மளோட 9 கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படிங்க. இந்த 9 கொஸ்டின் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த ரைட் லெஃப்ட் சைடில் ப்ளூ பாக்ஸில் இருக்கிற இந்த 9 கொஸ்டின் வேர்ட்ஸையும் நோட் பண்ணிக்கணும். ஓகே, what, where, when, why, who, whom, which and how. டீச்சர் அதை எழுதணுமா? எஸ், அதை எழுதணும். ஏன்னா அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு அது மனசில் நிற்கும் கொஸ்டின் வேர்ட்ஸ்னா என்னது அப்படின்னு. லெஃப்ட் சைடில் இருக்கிற பாக்ஸ் மட்டும் எழுதினா போகிறோம், ரைட்டில் இருக்கிறத எழுத வேண்டாம். ஓகே, சரிதே பிடிக்கா ஸோ வாட், விச், வேர், வென், வை, ஹூ, ஹூஸ், ஹூம் அண்ட் ஹவு. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகுறது, எல்லாமே WH WH அப்படி ஸ்டார்ட் ஆகுறது இல்லையா, எல்லாமே WHல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ WH கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா இதனால தான். எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸும் WHல ஸ்டார்ட் ஆகுது. அதில் லாஸ்ட் வேர்ட் ஹவு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஹவு மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. நமக்கு வந்து இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு நமக்கு என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நீங்களே ஒவ்வொரு கொஸ்டின் வேர்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல மாட்டேன், நீங்களே ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளியர்தான் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் வச்சு நமக்கு என்ன கொஸ்டின் எழுதலாம்?
இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். What is present? வாட் இஸ் What is question mark? ஒண்ணும் புரியறது இல்ல. என்னது Question mark. வாட் இஸ் முடிச்சு கொஸ்டின் மார்க்கா? புரியல எனக்கு. என்ன சொல்றீங்க புரியல. வாட்ல ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் நேம், அது மாதிரி ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுங்க. What is கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுங்க. சரி, நானே சொல்லி தரேன். ஒரு கொஸ்டின் எழுதுங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? வாட் இஸ் எழுதுங்க பார்க்கலாம். அதே எழுதுங்க. வாட்னு எழுதுங்க. அதுக்கு நேரா ஒரு சின்ன ஒரு ஹைஃபன் போட்டு அந்த கொஸ்டின் எழுதுங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? கிளாஸ் எடுக்கும்போது பேசிட்டு இருக்க கூடாது, எழுதணும். வாட் அப்படின்னு போட்டு ஒரு டேஷ் போட்டு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர். Completing teacher. ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? நமக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन வேர்ட் whichல எழுதலாம். வாட் முடிஞ்ச அப்புறம் whichல எழுதலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். whichல என்ன போடலாம்? which is your favorite subject? which is your favorite subject? which is your favorite subject? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? where. where குறி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே உங்களுக்கே ஓனா ட்ரை பண்ண முடியுதா பார்க்கலாமா? whereனா எங்க? சொல்லுங்க பார்க்கலாம். where are you going? Where are you going? where are you going? yes, ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? yes, where are you going? இல்ல இது கூட கேட்கலாம். where are you from? நீ எங்க இருந்து வர? where are you from? அது கூட கேட்கலாம். I am from Erumad. I am from Erumad. I am from Erumad. Erumad. Very good. Okay. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது? where முடிஞ்ச when. when னா எப்போ. எப்போ அப்படின மீனிங் when. இப்போ whenக்கு நமக்கு என்ன சொல்லலாம்? when is your exam? கேட்கலாம் இல்லையா? when is your exam? இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணி பார்த்தோம். when is your exam? When is your birthday? when is your exam? when is your birthday? யாரோ சொல்றாங்க when is your birthday. very good. when is your birthday? When is the birthday? When is the birthday? when is your birthday னு கேட்க கூடாது. when is the birthday இல்ல, when is your birthday. When your when is your birthday இல்லனா when is your exam. when is birthday? next வந்து when முடிச்சு why are you late? why are you late? why are you late? Food. Why are you going? late? Why are you late?
இது யாரு? Who is this? இது யாரு இல்லனா யார் இது? Who is this? Who is this? கேட்கலாம் இல்லையா? இது யாருன்னு கேட்கலாம் இல்லையா? இப்படிதான் நம்மளே சொந்தமா क्वेश्चंस ஃபார்ம் பண்ணி படிக்கணும். சரியா? நான்லாம் எப்படி படிச்சேன்? எனக்கெல்லாம் எல்லாம் இப்படி டீச்சர் சொல்லி கொடுத்தா படிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ சான்ஸ். நம்மளே ஓனா உட்காந்துட்டு பண்ண வேண்டியதான். ஓகே. அப்புறம் நிறைய புக்ஸ் படிக்கணும். நிறைய ஸ்டோரி புக்ஸ், குட்டி குட்டி ஸ்டோரி புக்ஸ் நிறைய கிடைக்கும் இல்லையா? அது உட்காந்து நிறைய படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ஸ்டோரி புக்ஸ் படிச்சீங்கனாலே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய நியூ வேர்ட்ஸ் படிக்கலாம். ஓகே. எஸ். அடுத்தது ஹூம். ஹூஸ். ஓகே. ஹூஸ்ல என்ன சொல்லலாம்? ஹூஸ்னா என்னடாக்கன்னா, ஹூனா யாரு? ஹூஸ்னா யாருடையது? யாருடையது? அப்போ இப்படி கேட்கலாம், ஹூஸ் பென் இஸ் திஸ்? நான் பென் காமிக்கிறேன். ஓகே. Whose pen is this? ஒரு பென் தெரியுதா ஸ்கிரீன்ல என் கையில? அப்ப நான் கேக்குறேன், whose pen is this? This is my pen. இது என்னோட பென். அது மாதிரி whose book is this? இது என்னோட ஒரு புக் இது. So whose book is this? This is Sandra's book. Okay? Okay. சாந்திரா இருக்கியா? சாந்திரா இருக்கியா? ஓகே ஓகே. எனக்கு தெரியும் நீ இருக்கன்னு, பட் அதான் உன்னோட மாதிரி இருக்கு சவுண்ட், அதான் கேட்டேன். சாண்ட்ரா. ஆமா, உனக்கு ரவி சார் வச்ச பேர் அப்படிதானே? சாண்ட்ரான்னு தானே உன சார் கூப்பிடுவாரு? ஆமா, சாண்ட்ரா. ஸ்டைலா இருக்கு பாரு கேக்குறதுக்கே. நீ சாந்திராங்கிறத விட சாண்ட்ரான்னு கூட்டனா நல்லா இருக்கு பாரு, ஸ்டைலா இருக்கு பாரு. சாண்ட்ரா சாண்ட்ரோ கார்ல போனா எப்படி இருக்கும்? சாண்ட்ரோ கார் இப்ப அவ்வளோ அதுக்கு இல்ல. இப்போ இந்த மாடல் இப்ப கம்மி தான். ஓகே. அப்போ whose pen is this? ஓகே. அடுத்தது என்னது? whom. whomனா வந்து யார. இப்போ நீ யார மீட் பண்ணின? இப்போ நீ வெளியில போன, யார மீட் பண்ணின? அப்போ whom did you meet? whom did you meet yesterday இல்லனா today? yesterday போட்டுக்கலாம். ஓகே. whom did you meet yesterday? whom did you meet yesterday? ஓகே. whom did you meet yesterday? அப்புறம் லாஸ்ட் ஒரு வேர்ட் கூட இருக்கு, how. howல உங்களுக்கே தெரியும், நிறைய क्वेश्चंस ஃபார்ம் பண்ணலாமே howல. ஒரு क्वेश्चन நீங்க சொல்லுங்க. எல்லாம் நானே சொன்னா எனக்கும் போர் அடிக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க அது எப்படி கேட்போம்? யாரும் ஹெல்ப் பண்ணாதுங்க, அவங்களே சொல்லட்டும். நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி கேட்போம்? அது எப்படி இருக்கீங்க? சாந்திரா எப்படி இருக்க? அது எப்படி கேட்கறதுடா இங்கிலீஷ்ல? சொல்ல மாட்டீங்களா? எப்படி இருக்கீங்க அது எப்படி கேட்கறது இங்கிலீஷ்ல? how? சரி, அது ஹோம்வொர்க்கா எடுங்க, நான் சொல்ல மாட்டேன். நீங்களே ஓனா ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க. how நீங்களே ஃபார்ம் பண்ணி பாருங்க. ஓகே, குட். இப்போ என்ன பண்ண போறோம்? क्वेश्चंस ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடுல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு கலர்ல ஒரு பாக்ஸ். இது இப்போ நான் உங்களுக்கு எடுத்தேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ இப்போதைக்கு இந்த பாக்ஸ் நான் இந்த கிளாஸ்ல எடுக்கல, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எடுப்பேன். சரியா? இப்போ வந்து क्वेश्चंस இருக்காங்க இங்க. ஓகே. இப்போ வந்து இதுலயும் வந்து இந்த ப்ளூ பாக்ஸ் பாருங்க. ப்ளூ பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. சென்டென்சஸ் வித் क्वेश्चन வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. क्वेश्चन வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ற சென்டென்சஸ். இதுதான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கிறது. சத்தம் போடக்கூடாது, சைலண்டா இருக்கணும். ஓகே. இப்போ கிளாஸ் இப்போ முடிஞ்சிடும், 15 மினிட்ஸ் கூட தான். ஓகே. அப்போ சென்டென்சஸ் வித் क्वेश्चन வேர்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்?
First question, what is your name? அப்புறம் வாட்ல இன்னொரு question, what do you do? What do you do? Third question, where do you live? Where do you live? Fourth question, where do you study? Where do you study? Fifth one, when did you come? Fifth one another, when did you come? Sixth one, when is the exam? When is the exam? Seventh one, why are you late? Why ல கேக்குறாங்க, why are you late? Eighth one, why is it so? Why is it so? அது ஏன் அப்படி? Why is it so? Ninth one, who is this? இது யாரு? Who is this? Tenth one, who is the chief minister of Kerala? Who is the chief minister of Tamil Nadu? அந்த மாதிரி. Next 11th one, how is it? அப்புறம் how is the movie? How is the movie? Movie எப்படி இருக்கு? How is it னா இது எப்படி இருக்கு? How is the movie னா movie எப்படி இருக்கு? அடுத்தது whose book is this? இந்த புக் யாருடையது? Whose book is this? 14th one, whom did you meet? Whom did you meet? 15th one, whom did she marry? அவ யார marry பண்ணிட்டா? Whom did she marry? Okay, இப்படிதான் வந்து நம்ம question words யூஸ் பண்ணி different interrogative sentences பண்றோம். இப்போ இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற சில டைப் questions இருக்கும். அங்க வந்து நம்ம இந்த what, when, which அதெல்லாம் இல்ல. நம்ம அதுக்கு பதிலா வேற question words இல்லாம நம்ம என்ன பண்றோம்? helping verbs அப்படின்னு. நான் சொன்னேன் இந்த பாக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கறேன்னு. அதுக்கு தான். ஏன்னா இந்த பாக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த questions எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறது. ஓகே. அப்போ இந்த பாக்ஸ், இந்த ஆரஞ்சு பாக்ஸ் நம்ம இப்போதைக்கு பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் சென்டென்ஸ்க்கு போலாம். imperative sentences. Imperative sentences. So imperative sentences னா இது எதுக்காக இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் தெரியும். assertive sentences னா statements, interrogative sentences னா questions. imperative sentences னா statements மாதிரி தான் இருக்கும் ஆனா ஷார்ட்டா இருக்கும். imperative sentences are short in length. So they express suggestions, commands, orders, warnings, requests and advice. Suggestions, commands, orders, warning, requests and advice. ஒரு suggestion கொடுக்க, ஒரு command கொடுக்க, order கொடுக்க, warn பண்ண, request பண்ண, advice பண்ண, இதெல்லாமே இந்த imperative sentences தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். And இந்த imperative sentencesக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு feature என்னன்னா they consist of verb and object only. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ்க்கு 3 பார்ட்ஸ் இருக்குன்னு இல்லையா படிச்சிருக்கோம், subject, verb, object. ஆனால் அந்த imperative sentencesக்கு there are only 2 parts, verb, object மட்டும்தான் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்காது. சப்ஜெக்ட் இருக்கு ஆனால் சென்டென்ஸ்ல நம்ம எழுத மாட்டோம். ஓகே. அப்புறம் என்ன, imperative sentences are usually short in length. Length wise நமக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். So for example, please open the door. Please open the door. அது மாதிரி obey my words. என் பேச்சை கேளு. Please obey my words இல்லை obey my words. நான் சொல்கிற பேச்சை கேளு. So these are imperative sentences. இந்த மாதிரி இப்போ please open the door, please close the windows, obey my words, stand up, sit down, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, get out, silent, quiet, இதெல்லாம் imperative sentences. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இதை நோட் பண்ணுங்க பார்க்கலாம். imperative sentences எழுதி இதை நோட் பண்ணுங்க. எழுதணும். ಹೆಡ್ಡಿಂಗ್ ಇದೆ, ಅದು ನೋಟ್ చేయకు, ಎಲ್ಲ ನೋಟ್ చేయకు. ನಿಮಗೆ ಎತ್ತರ ನೀನು ಇದೆ ಅಷ್ಟೇ ಇದೆ ಇದೆ ಹೆಡ್ಡಿ ಫಸ್ಟ್ ಹೆಡ್ಡಿ ನಾವು ಒಳ್ಳೆ ಸಂದಾಟ ಇಟ್ಕೊಳ್ತೀವಿ. ನಾವು ಸ್ವಲ್ಪ ಗ್ಯಾಸ್ ಎಷ್ಟಿದೆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಬೇಕುಲಾಗಿ ಕೊಡ್ತು ನಿಲ್ಲದೇನಪ್ಪ ಏನು ಕೈ ಚುಚ್ಚಿದೆ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಕ್ಕಳು ಇಟ್ಟು ಕೊಡಿಯಲ್ಲ ಗ್ಯಾಸ್ ಇಟ್ಟು ಗ್ಯಾಸ್ ಈಸನೆ ಗ್ಯಾಸ್ ಹಚ್ಚಿ ಗ್ಯಾಸ್ ಇಟ್ಟು
அது வேற ஒரு வார்த்தை. எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கடா. ஓகே, ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எஸ் முடிச்சாச்சா? ஓகே, அப்ப நம்ம வந்து இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ் இப்ப பார்த்தாச்சு. இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ் முடிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கூட பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்னா என்னதுன்னு கேட்டோம்னா, எக்ஸ்க்ளமேஷன் அதாவது அதிசயம் இல்லைன்னா ஆச்சரியம் காமிக்கிற சென்டென்சஸ் தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். Exclamatory sentences end with an exclamation sign. இந்த sentences
எப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் சைனோட கூடிய எண்ட் ஆகும். எக்ஸ்க்ளமேஷன் சைன் நிறைய பார்த்துருக்கோம், நம்ம நிறைய சென்டென்சஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம், இந்த ஆச்சரிய சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்சஸ் எண்ட் வித் an exclamation sign. எக்ஸ்க்ளமேஷன் சைனோட கூடிய எண்ட் ஆகும். Words like wow, yay, hooray, oh, ayyo, oops, alas, eureka, what, how, etc. are used as exclamatory words. அப்ப நம்ம நிறைய exclamatory words யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம சென்டென்சஸ்ல, நம்ம ரீட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் தான் இந்த wow, yay, hooray, oh, ayyo, oops, alas இதெல்லாமே. ஸோ அதை வச்சு நான் இங்க ஒரு 3 sentences எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் yay, I scored full marks. Yay, I scored full marks. அப்புறம் alas, he lost the game. Yay, I scored full marks அப்படின்னா நீங்க ஹாப்பியா சொல்றீங்க நான் full marks ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படிங்க. ஆனா இப்போ அதே ஒரு கேம்ல தோத்து போயிட்டோம் அப்படின்னா alas, he lost the game அப்படின்னா ஐயோ அவன் கேம்ல தோத்து போயிட்டான். அப்புறம் ஒரு மேட்ச் நடந்தது, அது ரொம்ப த்ரில்லிங்கான மேட்சா இருந்தது அப்படின்னா what a thrilling match it was. What a thrilling match it was. Okay, அந்த மாதிரி. அப்போ what a thrilling match it was அப்படிங்கும்போது அங்க சென்டென்ஸ் எப்படி முடியறது, எக்ஸ்க்ளமேஷன் சைனோட கூட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏ ஐ ஸ்கோர்ட் ஃபுல் மார்க்ஸ் அப்படிங்கும்போது அங்க ஏ முடிஞ்சும் எக்ஸ்க்ளமேஷன் போடுறாங்க, ஃபுல் மார்க்ஸ் முடிஞ்சும் எக்ஸ்க்ளமேஷன் போடுறாங்க. அலாஸ் he lost the game அப்படிங்கும்போது அலாஸ் முடிஞ்சும் ஒரு எக்ஸ்க்ளமேஷன், he lost the game முடிஞ்சும் எக்ஸ்க்ளமேஷன். what a thrilling match it was அப்படிங்கும்போது மட்டும் லாஸ்ட்ல மட்டும் தான் போடுறாங்க, வாட் முடிஞ்சு எக்ஸ்க்ளமேஷன் போட வேண்டும். ஓகே, இது கூட கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாம். இது கூட நோட் பண்ணுங்கனா ஃபாஸ்டா எழுதுங்க. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் எழுதுங்க பார்க்கலாம். Title. Please. கொண்டு வரேன்டாமா தடக்கி. கொண்டு வரேன் கொஞ்சம் பேர். இதுதான் தெரியுது டீச்சர். சின்ன கொஞ்சம் பா கொண்டு வரலாம். குட்டியா தெரியுது டீச்சர். குட்டியாவா தெரியுது. இது நான் மேக்ஸிமம் ஜூம் பண்ணிருக்கேனேப்பா. இது ஃபுல்லா ஜூம் தான், இனி இதுக்கு மேல ஜூம் பண்ண முடியாதே. அப்ப என்ன பண்றீங்க மேடம்? தெரியுது மேடம். தெரியுதுங்களா? ஓகே, கொஞ்சம் அவங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார். அந்த வேர்ட்ஸ் ஏதாவது சென்டென்ஸ் புரியுதா? சூப்பர். ஃபுல்லாவே தெரியுதா? தெரியுது சார். பக்கத்துல வந்தது. நான் பக்கத்துல பக்கத்துல வந்தது. அத பக்கத்துல போடுங்க.